Hi friends, welcome to Thumb Software. இந்த வீடியோவில் ஆட்டோகேடில் மாடிஃபை டூல்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூவ் கமெண்ட்டு. ஸோ இதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் டைப் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிளோட கமெண்ட்டு ஆர்இசி. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டு ஆர்இசின்னு வச்சுக்கிறேன். ஆர்இசி ஓகே. இது எப்படி மூவ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு மூவ் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். இதோட கமெண்ட் வந்து எம் மூவ் கமெண்ட், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டரு கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர், உங்களோட பேஸ் பாயிண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரொட்டேட். ஸோ இதான் ரொட்டேட் கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம். சேம் ட்ரிம் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிம் ஆகுதா? ஸோ இதான் ட்ரிம் கமெண்ட். இதோட கமெண்ட் வந்து டிஆர். ஸோ ட்ரிம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எரேஸ் கமெண்ட். செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இதாகிடும், ஒரு என்டர். ஓகேவா? இது எரேஸ். இதுக்கு வந்து இஆர், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காப்பி. சேம் ரெக்டாங்கிள், காப்பி, செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர் கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எனக்கு மல்டிபிள் வேணும்னா ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி காப்பி, பேஸ் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதான் காப்பி கமெண்ட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிரர் கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆப்ஜெக்ட்டு, ஒரு என்டரு கிளிக் பண்ணி விட்டேன்னா இங்கே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வந்துடும். சேம் மிரர், செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நான் இந்த பக்கம் கிளிக் பண்ணி இந்த சைடு விட்டேன், இப்போ கீழே வந்துருச்சா? ஸோ இதான் மிரர். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்லெட்டு. இப்போ ரெக்டாங்குலராக இருக்குது. எனக்கு இந்த ரெக்டாங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ப் எட்ஜாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம். எனக்கு வந்து பார்டரில் வந்து எனக்கு ரேடியஸ் வந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபில்லெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபில்லெட் கமெண்ட், ஃபில்லெட், செலக்ட் ஆப்ஜெக்ட். நான் ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் எனக்கு ஒரு 50 வேணும். என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த இடத்துல ரேடியஸ் வரும். சேம் இங்கே பாருங்கள். ஃபில்லட்டோட கமெண்ட் வந்து எஃப் ஃபில்லட், செலக்ட் ஆப்ஜெக்ட், கீழே ரேடியஸ் கொடுத்துக்கோங்க 50, என்டர், அகைன் செலக்ட் ஆப்ஜெக்ட். ஆகுதா? ஸோ இதான் ஃபில்லட் கமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோடு. இப்போ எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணால் எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இது வந்து எனக்கு செப்பரேட்டாக வேணும். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு எக்ஸ்ப்ளோட யூஸ் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொன்றுமே தனித்தனி ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அகெயின் நான் பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எனக்கு ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. எக்ஸ்ப்ளோர்டு கமெண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஜஸ்ட் ஒரு என்டர். பாருங்கள் எல்லாம் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இதான் எக்ஸ்ப்ளோர்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெச்சு. கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ அகைன் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரெச் கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு என்டர் அடிச்சுக்கிறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். மூவ் ஆகுதா என்னோடய ஸ்ட்ரெச் கமெண்ட்டு? ஸோ இதான் ஸ்ட்ரெச்சு, நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் பண்ணுறேன். ஸ்ட்ரெச்சோட கமெண்ட் வந்து எஸ்ஸு. ஸ்ட்ரெச், ஒரு என்டர், ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஸோ இதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல் கமெண்ட். இது எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸ்கேல், செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டரு. வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல் வந்து கஸ்டமைஸ் ஆகுது. ஜஸ்ட்டு நான் ஒரு 50 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஸ்கேலோட இன்க்ரீஸ் ஆகிருக்குண்ணா. ஸோ இதுதான் ஸ்கேல் கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரே. நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இது வந்து எனக்கு மல்டிபிள் வேணும். ஸோ நமக்கு மல்டிபிள் வேணும்னா அரே யூஸ் பண்ணிக்கலாம். அரே, செலக்ட் ஆப்ஜெக்ட், ஒரு என்டர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா ஆக்சுவலாக மல்டிபிள் வந்திருக்கு. சேம் அரே, என்டர், செலக்ட் ஆப்ஜெக்ட், இப்போ வந்து எனக்கு ஒரு லைன் பாத்தில் வேணும். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். லைன், அகெயினோட அரேவை கிளிக் பண்ணிக்கிறேன். அரே, அதோட வந்து ஏஆர் கமெண்ட் வந்து ஏஆர், என்டர், செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். இப்போ வந்து எனக்கு அந்த பாத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்டாங்குலர் கொடுத்தோம். ஸோ அதனால் ரெக்டாங்கிள் மாதிரியே வந்துச்சு என்னோட அரே. இப்போ வந்து பாத்தை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய பாத்தை பிக் பண்ணுறேன். ஸோ அந்த பாத்துலேயே ட்ரா ஆகிருக்கா. ஸோ இதுதான் அரே கமெண்ட்டு. ஸோ இப்போ இதில் எல்லாமே பார்த்தாச்சு. ஃபைனலில் வந்து ஃபில்லட் இருக்குது. நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபில்லட், சாரி ஆஃப்செட், ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணி டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு ஃபில்லட் ஆகிடுச்சு. இதை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் கமெண்ட்டு. ஜஸ்ட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டேப் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அனோட்டேஷன் இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.